ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகரான ரவிமோகன் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா திருடு போனது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தது. ஸோ இந்த ஒரு நிலையில் ரவிமோகன் இவங்க வீட்டில் திருடியது யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு பணம் மற்றும் நகையை திருடி இருக்காங்க அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய ஒருத்தவங்க தான் திருடி இருக்கிறாங்க. ஸோ யார் அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சமீபத்தில் தான் ரவிமோகன் இவங்க விவாகரத்து பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தற்பொழுது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ரவிமோகன் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி இருக்குது. ஸோ யாரு எவ்வளவு பணம் திருடி போயிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே நண்பா, ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரவிமோகன் இவங்க வீட்டுல நகை மற்றும் பணம் திருடு போயிருந்தது. அது பற்றி வழக்கு பதிவு செய்து போலீசாரும் பாத்தீங்கன்னா விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில 3 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் வைர செயினை திருடியது யார் என வீட்டில் இருக்க பணியாளர்கள் எல்லாருக்கிட்டையுமே பாத்தீங்கன்னா போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. அப்போது ஃபைனலி டிரைவர் ரமேஷ் இவங்க திருடியது தற்பொழுது உறுதியாக இருக்குது. டிரைவர் ரமேஷ் இவங்க கிட்ட இருந்த 50,000 ரூபாய் தற்பொழுது மீட்கப்பட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனா திருடு போனது 3 லட்சம் பணம் மற்றும் வைர செயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரைக்கும் 50,000 ரூபாய் மட்டும் மீட்கப்பட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, ரவிமோகன் இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வேலை செய்யும் ஒரு டிரைவரை கைவரிசை காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.